மாசம் 1.5 லட்சம் ரூபாய் என்னை கட்ட வச்சு என்னை இப்ப தள்ளி விட்டுட்டு போயிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பெரிய கடன்ல இருக்காரு, என் பேர்ல லோன் வாங்கி வச்சிருக்காருன்னு ஜாய் கிறிசல்டா அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஜாய் கிறிசல்டா அவங்க பேசும்போது, நான் வந்து மாதம்பட்டி அவருடைய பணத்துக்காக தான் வந்து இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கேன், ட்ராப் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா. அவர் வந்து என் பேர்ல லோன் வாங்கியிருக்காரு. எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட அவரோட காசுல இருந்து நான் வாங்கினது இல்ல, எல்லாமே என்னோட காசுல இருந்து தான் நான் வாங்கியிருக்கேன். அவருக்கு நிறைய கடன் இருக்குங்க, 1000 கோடி இருக்கு, 6000 கோடி இருக்குன்னு சொல்றது எல்லாம் போய். ஒருவேளை அவருக்கு ஃபேம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நான் ஏத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அவர்கிட்ட இவ்வளவு கோடி சொத்து இருக்கு, கடன் இல்ல. அந்த சொத்துக்காக தான் கிறிசல்டா போய் சொல்றாங்க அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவரோட பேர்ல அவருக்கு லோன் கூட கிடைக்கல, அவங்க அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு வந்து என் முன்னாடி தான் சொன்னாரு, நம்ம பேர்ல ஏற்கனவே லோன் நிறைய இருக்கு, இப்ப வந்து லோன் போட முடியாதுன்னு சொன்னாரு. நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி என் பேர்ல அவரு லோன் எடுத்தாரு. அந்த BMW காருக்கு கூட லோனை நான் தான் கட்டிட்டு இருக்கேன். மாசம் 1.5 லட்சம் ரூபாய் நான் தான் இப்ப வரைக்குமே பே பண்ணிட்டு இருக்கேன், அதை ஏன் நான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா அவங்க ரொம்ப கோவத்தோட இந்த விஷயத்த சொல்றாங்க. பணம் தான் எனக்கு முக்கியம்னா செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு பணத்தை வாங்கிட்டு நான் அமைதியா போயிருப்பேனே, பணம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வந்து உண்மையான அன்போட இருக்கேன், அது மட்டும் இல்லாம அவர் மேல எனக்கு இன்னுமே காதல் இருக்கு, அவர் கூட வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். 2 வருஷமா அவர் வந்து என் கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து ஸ்ருதி எதுவுமே உள்ள வந்து கேட்கவே இல்ல, அவங்க தெரிஞ்சும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. அவங்க கோவப்பட்டு என்ன வந்து திட்டி இருக்கணும், என் கூட சண்டை போட்டிருக்கணும், என் கணவரை விடுன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. இப்பதான் அவங்க 2 பேரும் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 1.5 மாசமா தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு எங்க வீட்டுக்கு வரதில்ல, என் கூட பேசுறதில்ல, என்ன ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் என் வயிற்றுல குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தவர், குழந்தைய வந்து அழிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே இந்த மாதிரி என்கிட்ட கோவத்துல இருக்காரு. அவர் தான் ஆசைப்பட்டு குழந்தை வேணும்னு கேட்டாரு, இப்ப கடைசியில குழந்தை வேண்டான்னு சொல்லி அவர் இப்படி எல்லாம் இருக்கிறது வந்து ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. சொல்ல போனா அவங்க வீட்டுல எல்லாருக்குமே எங்களோட திருமணம் பத்தி தெரியும், ஸ்ருதி அவங்க விலகிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஸ்ருதி அவங்க கூட இவர் ஏன் பேசினாரு, எப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இவரை பத்தி நிறைய பேர் எழுதுறாங்க, சொல்றாங்க. ஆனா இவரை நான் உண்மையா நம்புனேன், ஆனா கிறிசல்டா என்னை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரங்கராஜ் அவரு சொல்றது எல்லாமே வந்து போய், இவர் வந்து இப்படி அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல அப்படி இருக்காரானும் தெரியல. சொல்ல போனா ஒரு பொண்ணுக்கு அப்ப நியாயமே கிடைக்காதா? நான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்க வயிற்றுல குழந்தையோட, யாருமே வந்து எதுவும் கேட்கவே இல்ல, நான் புகார் கொடுத்திருக்கேன், இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க, இவ்வளவு தூரம் என் குழந்தைக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அவரை நம்பிதான் இந்த குழந்தையும் வந்து நான் வந்து சம்மதம் சொன்னேன், ஆனா அவர் இப்படி பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லை, அவரோட முகமே இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிறிசல்டா அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, அவரை கைது பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.